நம்பிக்கையில் மகிழ்ச்சியாக இருங்கள். ஆம், மகிழ்ச்சியாக இருங்கள், இன்னும் உங்களுக்கு வாய்ப்பு உள்ளது. இது முடிவல்ல. காத்திருங்கள், உங்கள் ஆசைகள் நிறைவேறும். இருண்ட சுரங்கப்பாதையில் சிறு வெளிச்சம் நம்பிக்கை. அதுபோலவே இவ்வுலகிலும் இயேசு மட்டுமே நம்பிக்கை. இயேசு நம்மோடு இருந்தால் எதையும் சாதிக்கலாம். எனவே நம்பிக்கையில் மகிழ்ச்சியாக இருங்கள். துன்பத்தில் பொறுமையாக இருங்கள். பிரச்சனைகள், கஷ்டங்கள், துன்பங்கள் நம்மை தவறாக வழிநடத்துகின்றன. இவை நிரந்தரமானவை அல்ல. இந்த துன்பங்கள் நம்மை தவறான முடிவை எடுக்க தூண்டுகிறது. எனவே பொறுமையாக இருங்கள். ஒரு இரவுக்கு பிறகும் ஒரு சூரிய ஒளி காத்திருக்கிறது. உங்களுக்கும் சிறந்த வாழ்க்கை இருக்கிறது. எதுவும் தாமதமாகவில்லை. அதனால் சோர்ந்து விடாதீர்கள். துன்பத்தில் பொறுமையாக இருங்கள். தொடர்ந்து பிரார்த்தனை செய்யுங்கள். உங்கள் பிரார்த்தனைகள் அனைத்தும் பரலோகத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளன. உங்களை பாதுகாக்கும் தேவதூதர்கள் உங்களுக்காக பரிந்து பேசுவார்கள் மற்றும் உங்களுக்கு ஆசீர்வாதங்களை கொண்டு வருவார்கள். பிரார்த்தனைகள் அற்புதங்களை செய்கின்றன. சகரியாவின் பிரார்த்தனை கேட்கப்பட்டது. அவர்களுக்கு வயதான காலத்தில் ஒரு குழந்தை பிறந்தது. இறைவனால் முடியாதது எதுவுமில்லை. தொடர்ந்து பிரார்த்தனை செய்யுங்கள். நீங்கள் அடைவீர்கள். எதிர்நோக்கி இருப்பதில் மகிழ்ச்சி கொள்ளுங்கள். துன்பத்தில் தளரா மனத்துடன் இருங்கள். இறைவேண்டலில் நிலைத்திருங்கள். உரோமையர் அதிகாரம் 12 வசனங்கள் 12. உங்களுடன் அமைதி நிலவட்டும்.